Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் நம்மோடு பேச போகிறார். எனக்கு அன்பானவர்களை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தில் வார்த்தைகளை கொண்டு நம்மளை தேற்றி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான வார்த்தைகள் நம்மளை தேற்றி கொண்டிருக்கிறது. பாருங்களேன், அந்த நாளுக்குரிய வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாராம், பலப்படுத்துறார். இன்னைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏசாயா 54:9 வாசிக்கலாமே. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். பாருங்களேன், ஆண்டவர் கோபம் கொள்வதில்லையா, உங்க மேல என்ன பண்ணது இல்லையா? ஆண்டவர் உங்க மேல கோபம் கொள்வதில்லைங்க. உங்களை வெறுக்க மாட்டாரு, உங்க மேல கோபப்பட மாட்டாரு. ஏன்னா வசனம் அதுதானே சொல்லுது, கடிந்து கொள்ள மாட்டாருன்னு சொல்லுது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை வேளையில தீர்க்க தரிசனமா சொல்றது, ஆண்டவர் உங்க மேல கோபம் கொள்றதுல உங்களை கடிந்து கொள்வதில்லையா. ஏன் தெரியுமா? இமை பொழுது நான் என்ன பண்ணேன், உன்னை மறந்தேன். ஆனா இது நோவின் காலத்தில் ஜலப்பிரேதம் போல இருக்குமா. அந்த வசனத்தை வாசிக்கலாம், 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். பாருங்க, இமை பொழுது என் கண்ணை மூடின, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உன் வாழ்க்கையில. இப்போ நான் என்ன பண்றேன், உன்னை சேர்த்து கொள்றேன். இது நோவாவின் காலத்தில் உண்டான ஜலப்பிரேதம் போல இருந்துச்சான். பாருங்க, நோவா காலத்துல 40 நாள் மழை பெஞ்சது இல்ல, அது எவ்வளவு மோசமா இருந்திருக்கும். அது போல ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கையில. நம்ம வாழ்வது, ஐயோ ஆண்டவர் எவ்வளவு கடினமா இருந்துச்சு. ஆண்டவர் எப்படி நோவாவின் காலத்துல ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, அதே வண்ணமா இன்னைக்கு சொல்றாரு, உங்க மேல கோபம் கொள்வதில்லை, உங்களை கடிந்து கொள்வதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நன்மை உள்ளவராக இருக்கிறார். இனி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கோபம் கொள்வதில்லை, உங்களை கடிந்து கொள்வதில்லை, ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த கால வேளையில ஆண்டவரே, தேவனுடைய வல்லமையின் ஆண்டவரே கரம் அன்பு பிள்ளைகளை தொட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நான் கோபம் கொள்வதில்லைன்னு சொன்னீங்களேப்பா, கடிந்து கொள்வதில்லைன்னு சொன்னீங்களேப்பா. இனி இந்த பிள்ளைகளை அன்பா நீர் நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை அன்பை நீர் வெளிப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மை உண்டாகட்டும். தேவனுடைய கிருபை இந்த பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேவ வல்லமை பிள்ளைகளை தொட்டதுக்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. Hello, praise the Lord. Daily blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.